அப்ளிகேஷனை போட்டேன், புரட்சி பாரதம் கட்சிக்கு நான் போறேன் மீட்டிங்க்கு. அசிங்கமா திட்டம், அசிங்கமா. நான் பயங்கர அதுக்கு மேல அசிங்கமா பேசுவேன். ஏன்னா தலித் பெண்களை பொறுத்தவரை எங்களின் ஆயுதம், முதல் ஆயுதம் வசை சொற்கள் தான். நான் ஆயுதத்தை எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல, நான் ரொம்ப ஜனநாயகமா போறேன். ஆனா வசை சொற்கள் தான் என்னால முதல்ல முடிஞ்சது. நானும் திட்டுறேன், நீ எப்படி இங்க போலாம்? நான் கேட்கிறேன், KKSSR ராமச்சந்திரன் ரெட்டி மாநாட்டுக்கு போறாரு, PTR பழனிவேல்ராஜன் முதலியார் மாநாட்டுக்கு போறாரு, நேரு ரெட்டி மாநாடா அப்படி போவாரு. இவங்கெல்லாம் என்ன ஜாதின்னு இவங்க மாநாட்டுக்கு, ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். இவர்கள் அங்க போகிறதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மக்களே கேட்க மாட்டோம். நான் உனக்கு ஓட்டு போடுறேன்னு நீ ஏன் இந்த ஜாதி சங்கத்துல போய் உட்கார்றேன்னு கேட்க மாட்டோம். ஸ்டாலின் போறாரு டெல்லியில, நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம்னு ஒன்று, அங்க இருக்கலாம் அப்படியே புல்லறிகிறான். நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஐம் ட்ராவலிங் த்ரூ அவுட் இந்தியா. நான் பேசுகிறேன் தமிழகத்தில் ஜாதி வன்முறை. அவன் சொல்கிறான் என்கிட்ட ஹிந்தியில், ऐसा नहीं होता दीदी, தமிழ்நாடு बहुत प्रोग्रेसिव है, பெரியார் மண் है அப்படின்னா. இல்லடா மண்டையா, அது கிடையாது, புரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன், நான் அடி வாங்குறேன், டெய்லியும் நான் அடி வாங்குறேன், என் மக்கள் அடி வாங்குறாங்க. இங்கே ஜாதி கொலைகள் அதிகமாக இருக்குது, பாகுபாடு அதிகமாக இருக்குது. தினமும் ஒருத்தன் மலைக்குழியில் சாவறான், என்னுடைய மனிதன் ஒருத்தன் திடீர்னு மலைக்குழியில் இறங்குறான். இங்கே தண்ணி டேங்க்ல மலத்தை கலக்குறாங்க, இங்கே திண்ணியம் நடந்திருக்கு, இங்கே கீழ்வேண்மணி நடந்திருக்கு, இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பாருங்கள். இவர் போய் நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம், அதுக்கு யாரை கூட்டு போறாருன்னா, அந்த குரூப்ல நான் யாரு சமூக நீதியை காப்பாற்ற போறா, கொங்கு ஈஸ்வரன். யாரு கொங்கு ஈஸ்வரன்? கொங்கு மக்கள் கட்சி, யுவராஜ் இருந்த கட்சி, கோகுல்ராஜுக்கு கொலை வழக்கில் இருந்த யுவராஜுக்கு எல்லாமே பண்ண கட்சி. நீ போய் சமூக நீதியை காப்பாற்றுவியா? இதுதான் உன்னுடைய சமூக நீதியா? அப்போ உன்னுடைய தேர்தல் கூட்டணியை வைத்து நீ நல்லவன் நான் கெட்டவன் இல்ல. ஒருத்தன் கத்தியில குத்துறதை விடவும், ஜாதி ரீதியாக திட்டுறதை விடவும், என் சுய சமூகத்தின் துரோகம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அரசை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இல்லை திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இவங்க கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் எந்த கட்சியை சொல்றேன்னு தெரியும், நல்லா தலையாட்டுறாரு மீசுக்காரன். அவர்கள் என்னோட அவங்க கூட சேர்ந்துட்டு, நான் என்ன சொல்றேன், சரி நீங்க தோழமை சுட்டுதல், நீங்க தோழமையா இருக்கீங்க, நீங்க தேர்தல் அலையன்ஸ்க்காக நீங்க ஒன்னா இருக்கீங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை, அதை பத்தி நான் ஒன்றும் கேட்கல. ஆனா பேசுகிறவனை வாய மூடாதங்கிறேன், பேசுறவனை வாய மூடாத, பேசுறவனை எதிரியோடு சேர்ந்து கொண்டு கல்லு கொண்டு அடிக்காது. யூ ஆர் சப்போஸ் டு ப்ரொடெக்ட் மீ, நாட் அட்டாக் மீ. திமுக பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. மாவட்ட செயலாளர்களாக எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்ல. செயற்குழுல எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்ல. பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டில் இல்ல. தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் ஆண் அரசியல், அது பெண் அரசியல் கிடையாது. அதனால்தான் நீங்க ஒரு லேடி சிஎம்மா இருக்காங்க, ஒரு கட்சியோட தலைவியா இருக்காங்கிற கூட அவங்கள அரசியல் ரீதியாக மோதாம அவங்க கேரக்டரை பத்தி பேசுறீங்க. இதெல்லாம் எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி. இது போன்ற அரசியல்ல தான் திராவிடம் சிக்கி இருக்கு. இங்க பெண்களுக்கு இடம் கிடையாது. வருவா அந்த விதத்துல அம்பேத்கர் பெரியார் போட்டோ போட்டிருப்பான், இங்க நின்று பொம்பளைங்களா அசிங்கமா பேசுவான். தவறு இல்லையா அதெல்லாம்? அப்போ அந்த இடத்தில் இவர்களுக்கு அம்பேத்கர் அறிமுகமாகவில்லை, இன்னும் தமிழ்நாடு அம்பேத்கர் மண்ணாக மாறவில்லை. அது ரொம்ப முக்கியம். திராவிட மண்ணுங்கிறான். நான் திருப்பூருக்கு கார்மெண்ட்ஸில் பேச போனேன், ஒரு ஃபங்க்ஷனில் கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் போயிட்டே இருக்கேன். பேக்கரியாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒரு 1500 பேக்கரி இருக்குது, ஒரு அம்பேத்கர் சிலை கூட இல்லை. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்னதான் பெண் விடுதலை பேசினாலும் இங்கே அம்பேத்கர் வராதவரை தமிழ்நாடு உருப்படாது. இங்கு பெண் முன்னேற்றம் வேணும், பெண்களை சமமாக நடத்தணும்னா ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு பெரியார் மாநில சுயாட்சிக்காக நிறைய போராடினாரு, பெண்களுக்காக பேசினார். அதை சட்ட வடிவங்களை கொண்டு ஒரு ஹிந்து கோட் பில் கொண்டு எல்லா பெண்களுக்குமான ஒரு இடத்தை ஒரு மனிதன் போராடி கேளுங்க. நான் லாஸ்டா இதோட முடிச்சிடுறேன். ஒரு தலித் ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லாம் வருது, ஓகே. முதல் சட்ட அமைச்சர், ஒரு தலித்துக்கு முதல் சட்ட அமைச்சர் பிளேஸ் கிடைக்குதுங்க. ஒரே நாள் பார்லிமெண்ட் நின்று அழுதுட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. எதுக்குன்னா, ஹிந்து சட்ட திருத்த மசோதா பெண்களுக்காக கொண்டு வந்ததை என்னால் நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறோம். எவங்க பண்ணா அந்த ஊர்ல பொம்பளைக்காக? இந்த மாதிரி யாரு பண்ணா? சீமான் பேசுற மாதிரி பேசணும். எங்க அப்பா அம்பேத்கர் தான் பண்ணாரு.
வேற யாரும் பண்ணல. எங்கள் அப்பா அம்பேத்கர் தான் பண்ணாரு. நீ பண்ணுவியா? நீ உன் பெண்களுக்காக எனக்கு இந்த கூட்டணி வேணாம், நீ இந்த சீட்டு வேணான்னு விட்டு கொடுப்பியா? அவன் என் தலைவன் பண்ணுறான் ரிசைனு, போ அப்படின்னு அழுகிறார் அம்பேத்கர். அனைவருக்கும் வணக்கம். ஈவினிங் எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்குது. முதல் தடவையாக நான் இந்த ஹிந்து லிட் ஃபெஸ்ட்டில் கலந்துக்கிறேன். அதில் தேசியமும் பெண்களும்ன்ற தலைப்பு. பட் நான் அங்கே என்ன போய் பேச போகிறேங்கிறது கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமான ஒரு இது. ஆனால் அங்கே யார் வருவாங்க, அங்கே எந்த மாதிரியான சமூகம் வரும் அப்படின்னு எனக்கு தெரியும். அங்கே நான் இன்னைக்கு ஜெய் பீம்னு சொல்லலான் இருக்கேன். பட் நீங்கள் அடுத்த லைனுக்கு வர வெயிட். அவர்களை ஜெய் பீம் என்று சொல்ல வைக்க நான் அதிக பிரயத்தனப்பட வேண்டும் என்று எனக்கு தெரியும். சரியா? அப்போ எனக்கு என்ன ஒரு தைரியம்னா, காலையில் இங்கே நம்ம இடத்துல ஜெய் பீம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரென்த் வந்தால் போதும்னு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் பேசினாங்க, 5 பேர் ஜெய் பீம்னாங்க. இங்கே யாருமே அப்படியே வாயு கோளாறு வந்த மாதிரி அமைதியாக இங்கே அப்படி பதிலே சொல்லலை. ஜெய்ஸ்ரீ அப்படின்னு சொல்வதற்கு வெட்கப்படாமல் அச்சப்படாமல் இந்த நாட்டில் முழங்குகிறார்கள். ஜெய் பீம் என்று சொல்வதற்கு நாம் ஏன் வெட்கப்பட வேண்டும்? விடுதலையின் முழக்கத்தை பற்றி சொல்லுவதற்கும் அதை வாயில வர்றதுக்கு பயப்படணும். ஸோ இப்போ நான் ஜெய் பீம் சொல்லுவேன், நீங்கள் தயவுசெய்து ஜெய் பீம்னு மனசு விட்டு சொல்லுங்க. ஜெய் பீம். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. மற்ற சமூகத்துக்கு நம்ம சமூகத்தில் தான் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அதற்கு பல உளவியல் சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா நான் எல்லாருமே உடனே திட்டுறதுக்கு இல்லை. இதை நான் எதிர்பார்க்கிறேன். இந்த ஆதரவை, இந்த ஒன்றித்த குரலை, நமக்குள்ள இருக்க ஒரு சக்தி இருக்குல்ல. See, you might say, இந்தியர்கள் எல்லாம் ஒன்று, we are all equal, we are all நாம் எல்லாமே சமமானவர்கள். ஆனால் நம்ம த்ரூ சோஷியல் கண்டிஷனிங் 3000 வருடமாக பட்ட அடி 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 வாங்கி அடி போட்ட சண்டை, இது இன்னும் கொஞ்சம் ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்காயிட்டோம். நம்மளுடைய சமூக சூழலால் தலித் மக்கள் மற்றவர்களை விட அதிக பலமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த பலத்தை வெளிப்படுத்துவதில் தான் இங்கே பிரச்சனை நிலவுகிறது. நான் இன்னைக்கு ஐ எம் வெரி ஹாப்பி டு கம் ஹியர் டுடே. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பல அரசியல் மேடைகள் நான் போனது இல்லை. நான் அரசியல் நிறைய பேசுவேன். வாழ்க்கையே ஒரு அரசியல் தான். நான் கேம் கார்டன், நான் சென்னையுடைய பூர்வகுடி. எங்கள் தாத்தா ஒரு நில உரிமை போராளி, அண்ணன் பூவை மூர்த்தியாரோட விருந்தவர். என் ரத்தம் முழுக்க கோபமும் ஆத்திரமும் பெரும் சினமும் ஒரு கௌரவமும் அதிகமாகவே இருக்கு என் ரத்தத்தில். ஆனால் நான் என்னோட வாழ்க்கை அரசியலுங்கும் பொழுது நான் எங்கேயுமே போய் பெருசு அரசியல்லாம் 2-3 தடவை இந்த காங்கிரஸ் கூப்பிட்டாங்க, போனால் அங்கேயும் போயிட்டு ராகுல் காந்தி விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டேன். இது ஒரு எனக்கு இது ஒரு பிரச்சனை. யாரையுமே என்னால் விமர்சனம் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ நேற்று நான் புரட்சி ஏற்கனவே பூவை மூர்த்தியார் எங்கள் தாத்தா இருக்க ஒரு ஃபோட்டோ அப்படி போட்டதுக்குமே உடனே ஒரு முத்திரை நீ ஆட்சியை கேள்வி கேட்குற, அப்போ நீ கண்டிப்பாக மூர்த்தியார் குரூப்பு. சரி, இருந்துட்டு போட்டோம். எஸ், இட் கேம் ஃப்ரம் தேர். ஏன்னா இங்கே மெட்ராஸை பொறுத்தவரை நான் 80 பிறந்தவன். ஸோ 90கள் வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மீட்பர்களாக, எங்களுடைய மீட்பர்களாக திமுகவும் அதிமுகவும் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் இவங்க தான் நம்மளை மீட்டாங்க. பெருமையாக பேசுவானுங்க, போஸ்டர் ஓட்டுவானுங்க. இல்லை, இவர்கள் நம்மை மனிதர்களாகவே கருதவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அரசியல் அதிகாரம் பார்ப்பனர்களிடமிருந்து ஓபிசியிலிருந்து பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கே தவிர இங்கு ஜாதி ஒழிப்பு நடக்கல. இங்க பேச்சுக்கு பார்ப்பன எதிர்ப்பு பேசுவாங்க, பூணுலெல்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அரசின் பல மட்டத்தில் லாபியிஸ்டுகளாகவும் பிளானிங் கமிஷன்லையும் எல்லா இடத்துலையுமே பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. உதயநிதி முதல்ல ஓடி போய் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ட்ரிப்ளிகேனில் பல குரூப் இருக்குது. அப்போது
இங்கே ஜாதி ஒழிப்பு பார்ப்பனர் எதிர்ப்பாகவும் இல்லை. அது ஓபிசிகளுக்கு, அது வந்து தலித்துகளுக்கு எதிரான ஓபிசிகளுக்கு ஆதரவான ஒரு இதுதான். அப்போது இங்கே நம்மளுக்கு திமுகவுக்கு முன்னாடியும் இல்லை திமுக வந்த பிறகும் நம் மனிதர்களாக நடத்தப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம யார் காப்பாற்றினார்கள்? நமக்காக சண்டை போட்டது யாரு? சண்டை செஞ்சது யாரு? சண்டை செய்வோன்றோம். நமக்காக அங்கே நின்று சண்டை செஞ்சது யாரு? இதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே சொல்லி கொடுக்கல. தலித் சமூகத்தினரே சொல்லி கொடுக்கல. பெரியாருங்கிறான், அம்பேத்கரை சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். இன்னைக்கு 1926 ஜனவரி, இது ரொம்ப முக்கிய நாள். நான் அரசியல் படி நான் ஒரு கிறிஸ்டியன். நான் வந்து மத ரீதியாக கிறிஸ்தவன் கிடையாது, நான் வந்து அரசியல் ரீதியாக ஒரு கிறிஸ்டியன். இட்ஸ் மை பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. மேபி டுமாரோ ஐ வில் கன்வெர்ட் டு புத்திசம். பட் நான் கிறிஸ்மஸை கூட பெருசாக கொண்டாடினதில்லை. 1926 ஜனவரி 26 தான் எனக்கு முக்கியமான ஒரு புனித நாள். அரசியலமைப்பு தான் எனக்கு புனிதமான நூல். அதுதான் எனக்கு முக்கியம். இந்தியா உருவானது 1947 கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக வெள்ளையன் கையில் கொடுத்துட்டு வெளியே போனது தான் 1947. இந்தியா உருவானது 1950 ஜனவரி 26. ஏன்னா என்னை ஒரு மனிதனாக பல ஆயிரம் வருடங்களுக்கு அப்புறம் என்னை ஒரு தலித்தை, ஒரு பெண்ணை, இவ்வளோ மனுஷிதான், எவ்ரிபடி ஆர் ஈக்குவல், ஆர்டிகல் 14, 15 நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்படின்னு என்னைக்கு நான் இங்கே அங்கீகரிக்கப்பட்டனோ அன்றுதான் நான் இந்திய பிரஜையாக மாறினேன். அன்றுதான் இந்தியா உருவானது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா இல்லை. 565 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் நம்ம ஒடுக்கப்பட்டவர் தான். அப்போ இன்று நான் இந்தியனாக இருக்கிறேன் என்றால் அது காந்தியாலேயோ நேருவாலேயோ கிடையாது, அம்பேத்கரால் தான். ஏன்னா எனக்கு அந்த சம உரிமை கிடைக்கும் பொழுதுதான் நான் ஒரு இந்தியனா, ஒரு குடியரசாட்சின்னு சொல்றாங்க, அதை நான் ஃபீல் பண்றேன். நேற்று திரும்பவும் இது மாதிரி இப்போ இங்க வரணும்னு சொல்லும்போது ஐ தாட் ஓகே லெட் மீ கம். சரி, இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் ஒரு இன்விடேஷனை போட்டேன். புரட்சி பாரதம் கட்சிக்கு நான் போறேன் மீட்டிங்க்கு. அசிங்கமா திட்டம், அசிங்கமா. நான் பயங்கர அதுக்கு மேல அசிங்கமா பேசுவேன். ஏன்னா தலித் பெண்களை பொறுத்தவரை எங்களின் ஆயுதம், முதல் ஆயுதம் வசை சொற்கள் தான். நான் ஆயுதத்தை எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல, நான் ரொம்ப ஜனநாயகமா போறேன். ஆனா வசை சொற்கள் தான் என்னால் முதல்ல முடிஞ்சது. நானும் திட்டுறேன், நீ எப்படி இங்க போலாம்? நான் கேட்குறேன், KKSSR ராமச்சந்திரன் ரெட்டி மாநாட்டுக்கு போறாரு, PTR பழனிவேல்ராஜன் முதலியார் மாநாட்டுக்கு போறாரு, நேரு ரெட்டி மாநாடா அப்படி போவார். இவங்கெல்லாம் என்ன ஜாதின்னு இவங்க மாநாட்டுக்கு, ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். இவர்கள் அங்கே போகிறதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மக்களை கேட்க மாட்டோம். நான் உனக்கு ஓட்டு போடுறேனே, நீ ஏன் இந்த ஜாதி சங்கத்தில் போய் உட்கார்றேன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த ஜாதி சங்கத்தில் தான் ஆணவ கொலைகள் பற்றி பேசுவதும், அந்த ஜாதி சங்கத்தில் தான் ஆணவ கொலை செய்தவனை பெயில் எடுப்பதும், அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதும், அவங்க லேடிஸை அடக்கி வைப்பது குறித்தும், தலித்துகளை பற்றி மோசமான முடிவுகளை கொடுத்தும் இங்கே தான் எடுக்கப்படுது. ஆனால் இங்கே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை வேற யாருமே அந்த ஜாதி சங்கத்துக்கு போகும்போது நாமளே கேட்க மாட்டோம், அவர்கள் விளக்கம் கொடுப்பதில்லை. ஆனால் நான் குடியரசாட்சியை பாதுகாத்தல்ங்கிற ஒரு இடத்துக்கு, புரட்சி பாரதத்துக்கு நான் வரும் பொழுது நீ ஏன் போறன்னு என்ன கேட்கிற? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! நான் ஏன் என்னுடைய ரத்தத்தோடையும் என் சொந்தங்களோடையும் சேரக்கூடாது? நீ அப்படி பாக்குற என்ன? தேர்தல் கூட்டணியை வைத்து லெஃப்ட் ரைட்டு, அதனால இந்த பக்கம் தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலித்துகள் மோசமானவர்கள், அந்த பக்கம் தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆணவ கொலை செய்யறோம் நல்லவனா? ஸ்டாலின் போறாரு டெல்லியில, நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம்னு ஒன்று, அங்க இருக்கணும் அப்படியே புல்லறிகிறான். நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஐம் ட்ராவலிங் த்ரூ அவுட் இந்தியா, நான் பேசுகிறேன் தமிழகத்தில் ஜாதி வன்முறை. அவன் சொல்கிறான் என்கிட்ட ஹிந்தியில், ऐसा नहीं होता दीदी,
தமிழ்நாடு बहुत प्रोग्रेसिव है, பெரியார் மண் है அப்படின்னா. இல்லடா மண்டையா, அது கிடையாது. புரிஞ்சுக்க. நான் சொல்றேன், நான் அடி வாங்குறேன் டெய்லியும். நான் அடி வாங்குறேன், என் மக்கள் அடி வாங்குறாங்க. இங்க ஜாதி கொலைகள் அதிகமா இருக்கு, பாகுபாடு அதிகமா இருக்கு. தினமும் ஒருத்த மலைக்குழியில சாவறான். என்னுடைய மனிதன் ஒருத்தன் மலைக்குழியில இறங்குறான். இங்க தண்ணி டேங்க்ல மலத்தை கலக்குறாங்க. இங்க திண்ணியம் நடந்திருக்கு, இங்க கீழ்வேண்மணி நடந்திருக்கு, இங்க இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. அப்போ என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பாருங்க. இவர் போய் நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம், அதுக்கு யாரை கூட்டு போறாருன்னா, அந்த குரூப்ல யாரு சமூக நீதியை காப்பாற்ற போறா? கொங்கு ஈஸ்வரன். யாரு? கொங்கு ஈஸ்வரன், கொங்கு மக்கள் கட்சி, யுவராஜ் இருந்த கட்சி. கோகுல்ராஜுக்கு, கொலை வழக்கில் இருந்த யுவராஜுக்கு எல்லாமே பண்ண கட்சி. நீ போய் சமூக நீதியை காப்பாற்றுவியா? இதுதான் உன்னுடைய சமூக நீதியா? அப்போ உன்னுடைய தேர்தல் கூட்டணியை வைத்து நீ நல்லவன், நான் கெட்டவன் இல்ல? அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒன்று இருக்குல்ல, தலித்துகள் இவ்வாறு இந்த கோட்ல இப்படிதான் நடந்துக்கணும். தலித்துகள் எந்த மாதிரியான அரசியலை செய்ய வேண்டும், எந்த அரசியல் கருவிகளை கையில் எடுக்கணும்னு நானா முடிவு பண்ண. சூத்திர நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ என்ன ஒடுக்குற? நீ யார் முடிவு பண்றதுக்கு? நீ யார் முடிவு பண்ண? இது ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது முடியல. டெய்லியும் ஒரு நான் அடிக்கடி எவிடன்ஸ் கதிரோட நிறைய வேலை செய்யும் பொழுது டெய்லி ஒரு பிரச்சனைகள், டெய்லி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் வரும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், நியூஸ் ஆக்கணும், இவ்வளோ இஷ்யூஸ் வரும். முடியல. நான் தெரப்பி போயிட்டேன். ஏன்னா தலித்தாக பிறந்தா இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாகுபாடு, அரசியல், நான் தெரப்பி போகிறேன். அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு யாருங்க ப்ராப்ளம்? பிஜேபியா? இல்லைங்க, பிஜேபி என்னோட எதிரிங்க, என்னோட நேர்மையான எதிரி. பிஜேபியோட ஆயுதத்தை எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் பிஜேபி. அப்போது டிஎம்கே பிரச்சனையா? எனக்கு அந்த அதுவும் தெரியும், அவங்க துரோகம் பண்ணுறாங்க. பட் ஐ கேன் see that. எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ யார் தான் அவங்களுக்கு பிரச்சனை? என் சொந்த ரத்தங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள்னு சொன்னேன். எக்ஸாக்டா இந்த வார்த்தையை நான் போன வாரம் சொன்னேன். மை ஓன் பிளட் இஸ், அது எனக்கு அதீத வலியை ஒருத்தன் கத்தியில குத்துறதை விடவும், ஜாதி ரீதியாக திட்டுறதை விடவும், என் சுய சமூகத்தின் துரோகம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அரசை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இல்லை திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இவங்க கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் எந்த கட்சியை சொல்றேன்னு தெரியும். நல்லா தலையாட்டுறாரு மீசுக்காரர். அவர்கள் என்னோட அவங்க கூட சேர்ந்துட்டு, நான் என்ன சொல்றேன், சரி நீங்க தோழமை சுட்டுதல், நீங்க தோழமையா இருக்கீங்க, நீங்க தேர்தல் அலையன்ஸ்க்காக நீங்க ஒன்னா இருக்கீங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை, அதை பத்தி நான் ஒன்றும் கேட்கல. ஆனா பேசுகிறவனை வாய மூடாதங்கிறேன். பேசுறவனை வாய மூடாத. பேசுறவனை எதிரியோடு சேர்ந்து கொண்டு கல்லு கொண்டு அடிக்காது. You're supposed to protect me, not attack me. அவ கேட்டாங்க, நேற்று ஒருத்தர் கேட்டாரு, நீங்க இது வரைக்கும் எங்க மேடைகள்ல வந்ததே இல்லையே, ஏன் இங்க போறீங்க? அந்த கட்சியில இருந்தா கவிதை எழுத கூப்பிட்டார்கள் சார். கவிதை எழுத வேண்டும், நான் அதுக்கு பிறக்கல சார். நான் வந்து ஆக்டிவிஸ்ட், எழுத்தாளர். என் எழுத்துல கோபம் தெரிக்கும். இந்த கவிதை போடுறது, இந்த புகழ்ந்து மலர் எழுதி போடுறது, இதுக்கான தலித் அரசியலுக்குள் நான் வரவில்லை. இவர்களுக்கு பெண்கள் தலித் அரசியலுக்குள் இதுக்கு தான் தேவைப்படுறாங்க. என்னை பத்தி கவியரங்கம் நடத்துறியா வா, என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டு சொல்லிட்டு போறியா வா. ஆனால் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நீ விவாதிக்க கூடாது, கூட்டணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ விவாதிக்க கூடாதுங்கிற என்னுடைய தலித்தானே பேசுகிறார். எனக்கு அது பிடிக்கல. தலித் இயக்கம் என்பதே அம்பேத்கர், நீங்க இன்னைக்கோ எல்லா காலகட்டத்தோடு நீங்க தலித் இயக்கம் எடுத்தாலே பெண்கள் தான் கூட இருந்திருக்காங்க, பெண்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா இங்க தோராயமா 5 பெண் கூட இல்லை. நான் பாலாஜி கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு முறையும் நான் போயிட்டு இது மாதிரி டாபிக்ல பேசும் போதும் அந்த இடத்துல பெண்களே இல்லை. அப்போ எங்க சார் உங்க தங்கச்சி, உங்க அம்மா எங்க, உங்க வைஃப் எங்க, உங்க பொண்ணு எங்க, வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்களா, துணி துவைக்க சொல்லிட்டு வந்துட்டீங்களா? இங்க பெண்களை அனுப்புங்க சார், எங்களுக்கு இருக்க தைரியம் அதிகம்.
சொன்ன மாதிரி நாங்கள் பெருசாக எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம். எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரி, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு பி இன் தி ஸ்டேஜ், டு பி வித் அண்ணன் ஜெகன்மூர்த்தி. பிகாஸ் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா ஒரு தலித் செயல்பாட்டெல்லாம் இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல நொடிஞ்சு போய் தோல்வி அடைஞ்சிட்டார். டிஎம்கே 90s அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் அப்படியே அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் ஜாதியை வெளியே பேசவில்லை. என் குடும்பத்தில் ஜாதியை பற்றி அந்த ஃபோட்டோகிராஃபெல்லாம் மடித்து வச்சுட்டாங்க எல்லாமே. இப்போ நான் திரும்பி பேசுகிறேன். அப்போது எனக்கு நான் திரும்ப போய் பார்க்கும்பொழுது வட சென்னையில் எல்லாம் வக்கீலாக இருக்கான். நான் அடுத்து ஒரு புத்தகம் எழுதினேன், பெரும்பறை சேரி. ஏன்னா நம்மளுடைய சென்னையோட பேர் பெரும்பறை சேரி தான். அப்போ நான் போய் கேட்குறேன், ஒரு எல்லாருமே வக்கீலாக இருக்காங்க, ஒரு டாபிக் ஓடுது. ஸோ ஐ கோ அண்ட் ஐ மீட் எவ்ரி ஒன் வட சென்னை. நிறைய பேர் எனக்கு போஸ்டர் பற்றி கூட ஒரு பேட்டி எடுத்தாங்க. போஸ்டர் பற்றி சொல்லுங்கள், போஸ்டர் கலாச்சாரம் நல்லதா இல்லையா? பேனர் எங்கே பார்த்தாலும் எங்கள் வட சென்னையில் வியாசார்பட்டில், கனகாபுரமில், கன்னியாபுரமில் எல்லாரும் ஒரு வக்கீல் கோட்டை போட்டு ஒரு போஸ்டர் போட்டு அன்றைக்கி கெடாலாம் வெட்டி பிரியாணிலாம் போட்டு அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆஸ்க் பீப்புள் வாட் ஹேப்பன். திஸ் ஆர் டூ திங்ஸ். Ambedkar as a barrister, the first law minister of the country, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ரெண்டாவது, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த, இதையெல்லாம் ஊக்குவிக்க பூவிமூர்த்தி அண்ணன் இருந்தார். நீ வட சென்னை என்கிற ஒரு இடத்துல 60களில் பட்டன் கத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்தா இங்கு யாரும் ரவுடிகள் கிடையாது, அரசியலால் ரவுடிகளாக உருவாக்கப்பட்டு மாற்றப்பட்டார்கள். அதுதான் இங்க பெரிய விஷயம். அந்த நேரத்தில் எல்லாம் இப்போ கூட அதிகபட்சமான பொய் கேஸுகள், அதிகபட்சமான கஸ்டடி டார்ச்சர், இங்கெல்லாம் இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் சென்னையில் பொய் கேஸ் போட்ட வட சென்னைனால ரவுடி தானே. வட சென்னை இல்லடா, நான் ரவுடியெல்லாம் இல்லை. உன்னுடைய கோபம் மதுரையில் இருக்க ஒரு டாமினேட் என்ன சொல்றது, மதுரையில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி இருக்கக்கூடிய உன்னுடைய கோபம் வீரம்னும் போது என்னுடைய கோபம் என்ன ரவுடித்தனமா? எந்த அரசியலம்டா? நான் அறத்தின் பால் சிரமமா இருக்கேன். ஏன் நான் எதை சொல்றேன், என்னுடைய கோபமும் உன்னுடைய கோபம் வேற இல்லை. அப்போ ஒரு காலகட்டம் வருது, எல்லாரும் மேல கேஸ் போடுறான்ல, நீ வக்கீலாகும், கண்ணை விரல விட்டாட்டுவா. என்னோட கணவர் கூட வக்கீல் தான். அப்போ அவர்கிட்ட கேட்பேன், நீ ஏன் இந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டேற? நிறைய தலித் கேசஸ் நிறைய இருக்கே வட சென்னையில், நீ ஏன் ரொம்ப சிவில் அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கேன்? நம்ம தான் அவன் சொல்லுவான், நம்ம மக்கள்லாம் பாவம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நின்றுட்டே இருக்காங்க ஷாலன் வக்கீலாயிட்டு. எனக்கு எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன், அவன் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறதுனால தான் பல பேர் இன்னைக்கு ஜெயிலில் இல்லாமல் இருக்கான். இன்று அவர்கள் வாழ்க்கையில் அதிக பணம் இல்லாத, கோர்ட்டுக்கே செல்லாத, வெறும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லுகிற வக்கீலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல பேரை காப்பாற்றுகிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும் நான். அப்போ அதற்கு ஒரு காரணமாக ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு நிலம் சேரியை காலி பண்றேன். ஏன்னா எல்லா ஊர்லயும் சேரி எங்க இருக்கும்னா ஊருக்கு வெளியில இருக்கும். சென்னையில் மட்டும் சேரி ஊருக்கு நடுவில் இருக்கு, காஸ்மோபாலிட்டனா இருக்கு. அப்போ அதெல்லாம் அவனுக்கு கிளியர் பண்ணும். அப்போ அவன் கிளியர் பண்ணிட்டே இருக்கான், சேரியை ஒழிக்கணும். அவனோட இதெல்லாம் என்னது, குடிசை மாற்று வாரியம் இல்லை, அது சேரி ஒழிப்பு வாரியம், நிலம் அபகரிப்பு வாரியம். அப்போ அதற்காக இப்போ யாருன்னு பார்த்தா வட சென்னையில் ஃபைட் பண்றதுக்கு யாருமே இல்லை. சென்னையிலையும் சரி, எந்த கட்சியுமே இல்லை. ஒரு நாள் ஒருத்தரோட போய் அந்த போட்டோ எடுத்துட்டு வந்தா முடிஞ்சிச்சுங்கிறாங்க. உடனே அதுக்கு ஒரு பாட்டு போட்டுறான், உடனே அங்கே மீசையை முறுக்குறான், அப்படி இப்படின்னு ஒரு பாட்டு போடுறான், முடிஞ்சுது. இவன் பாட்டு போய் செம்மஞ்சேரியிலையோ எண்ணூர்லையோ போய் கடாசப்படுறான். இதையெல்லாம் என்னை போன்ற தலித் பெண்கள் பேசும் பொழுது பல தலித் கட்சிகளுக்கே பிடிக்கிறது இல்லை. இந்த கட்சியில் நான் அதெல்லாம் பார்த்ததில்லை. புரட்சி பாரதம்ல நெவர் எவர். சத்தியமா அவங்களோட நான் கனெக்ட் கூட ஆனதில்லை. எவ்வளோ வருஷமா கனெக்ட் கூட ஆனதில்லை. ஆனால் இங்கேருந்து எனக்கு எந்த இதுவும் வரலை, எனக்கு அவமானங்கள் வரல, எனக்கு கவிதை எழுத கூப்பிடல, ஆண்டு மலருக்கு எழுத கூப்பிடல, என்னை அரசியலை பற்றி பேச கூப்பிட்டார்கள். இதுதான் தலித் பெண்களுக்கு தலித் ஆண்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை, செய்ய வேண்டிய விஷயம். அது நடக்குது. இதுதான் சமத்துவம்.
நீங்கள் வேற்று ஜாதிக்காரங்கிட்ட போய் எனக்கு சமத்துவத்தை கொடு, பிரதிநிதித்துவம் கொடுன்னு சண்டை போடுற நேரத்துல நம் சமூகத்திற்குள் பெண்களுக்கு என்ன இடம் இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நான் ஒன்றும் சொல்லலை, நீங்க சொன்ன வீட்டில் விட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது நீங்க ஒன்றும் ஆணாதிக்கத்தால் விட்டுவார், உங்களுக்கு அந்த விஷயம் தோணி இருக்காது மேபி, இல்லையா? அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம பூந்தமல்லியிலேருந்து இங்கே வரோம், அவங்க வரணும் அப்படின்னு கூட கஷ்டப்பட்டுருப்பீங்க. தலித் ஆண்கள் இப்போ பெண்ணியம்லாம் ரொம்ப பேசி பேசி எனக்கு இந்த ஆண் பெண் பைனரிக்குள்ளேயே நான் போகல. தலித் ஆண்கள் வேறு மாதிரி இருக்காங்க, அவனால் காதலிக்க கூட முடியல சார். ஒரு தலித் ஆணுக்கு காதலிக்கவோ இல்லை அவன் ஒரு பெண்ணு மேலே அட்ராக்ஷன் ஆகும் போது கூட முடியல. 24 மணி நேரம் அவனுக்கு பயம், எப்போ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க ஒரு தலித் ஆணுடைய மனநிலை. இவன் பெண்ணை யாரும் கட்டக்கூடாது, எல்லாம் யாராவது கட்டிட்டாங்கன்னா அந்த ஜாதி முறை ஒழிஞ்சிடும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறான், இருக்கிற அவமானகரமான வேலையெல்லாம் நீ செய். அப்போ அந்த பெண் உன்னை பார்க்கும்பொழுது அவளுக்கு உன் மேலே ஐய மலை குழியில் இறங்குறானே, இந்த வேலை பண்ணுறானே அப்படின்னு தான் அவன் பண்ண வைக்கிறான், எமாஸ்குலேட் பண்ணுறான், அந்த ஆண்மையை ஒழிக்க நினைக்கிறான். என் பொண்ணு பார்க்கும்போது நீ அவமானமாக ஃபீல் பண்ணும். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது, என் வீட்டில் இந்த வேலை பண்ணனாலும் எல்லாம் கிறுக்கணுங்களா ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க, இவனுங்க நல்லவனுங்களா இருக்கானுங்க, இவனுங்க நல்லவனுங்களா இருக்கானுங்க, மென்மையா கோவப்பட்டாலும் பெண்களிடம் மென்மையா இருக்காங்க, இல்லை இதுதான். அதுக்கப்புறம் இந்த இவர்கள் இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவதால் பெண்களுக்கு பிடிக்கல இல்லை, அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ்லாம் உடம்புக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அந்த மனசுக்கான இம்பார்ட்டன்ஸ் தான் பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான அப்போ பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேசும் பொழுது we also have to talk about தலித் ஆண்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை நம்ம அதிகமாக பேச வேண்டியிருக்கு. அது என்ன போன்ற ஃபெமினிஸ்ட்களே சொல்கிறேன், மற்ற ஆண்களையும் தலித் ஆண்களையும் நான் ஒரே சைடில் வைக்க முடியாது. எப்படி வைக்க முடியும்? அவன் படுற கஷ்டத்தையும் பட்டானா இல்லையே. ஐ ஆல்சோ ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹிம் டுகெதர். அதற்கு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை பிரதிநிதித்துவத்தை நான் எதிர்பார்க்குறேன். பாலாஜி என்னை கூப்பிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பாலாஜி கிட்ட சொல்கிறேன், பாலாஜி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்க கெஸ்ட்டாக கூப்பிடுங்கன்னு தெரியாது, நான் தூரத்துலேருந்து கூட பார்ப்பேன், பட் எனக்கு இந்த க்ரௌடில் ஹாஃப் உமனாவது வேணும். பாலாஜி எங்க? எனக்கு இங்கே ஹாஃப் உமன் வேணும். பெண்களை கொண்டு தான் இங்கே நிறைய விஷயம் சாதிக்க முடியும். அவர்களை அவமானப்படுத்தியோ இல்லை மற்ற கட்சிகள் செய்கிற மாதிரி அவங்களை துன்புறுத்தியோ, இப்போ திமுகலாம் பெண்களுக்கு மதிப்பே இல்லை, திமுகலாம் பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. மாவட்ட செயலாளர்களாக எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்லை. செயற்குழுவில் எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்லை. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் ஆண் அரசியல், அது பெண் அரசியல் கிடையாது. அதனால்தான் நீங்கள் ஒரு லேடி சிஎம்மாக இருக்காங்க, ஒரு கட்சியோட தலைவியாக இருக்காங்கிற கூட அவங்கள அரசியல் ரீதியாக மோதாமல் அவங்க கேரக்டரை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி. இது போன்ற அரசியலில் தான் திராவிடம் சிக்கி இருக்கு. இங்கே பெண்களுக்கு இடம் கிடையாது. வருவா அந்த இதில் அம்பேத்கர் பெரியார் ஃபோட்டோ போட்டிருப்பான், இங்கே நின்று பொம்பளைங்களை அசிங்கமாக பேசுவோம். தவறு இல்லையா அதெல்லாம்? அப்போ அந்த இடத்தில் இவர்களுக்கு அம்பேத்கர் அறிமுகமாகவில்லை, இன்னும் தமிழ்நாடு அம்பேத்கர் மண்ணாக மாறவில்லை. அது ரொம்ப முக்கியம். நான் திராவிட மண்ணுங்கிறான். நான் திருப்பூருக்கு கார்மெண்ட்ஸில் பேச போனேன் ஒரு ஃபங்க்ஷனில், கோயம்புத்தூர் திருப்பூர் பல்லடம் போயிட்டே இருக்கேன். பேக்கரியாக இருக்குது, 2 பக்கமும் ஒரு 1500 பேக்கரி இருக்குது, ஒரு அம்பேத்கர் சிலை கூட இல்லை. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்னதான் பெண் விடுதலை பேசினாலும் இங்கே அம்பேத்கர் வராதவரை தமிழ்நாடு உருப்படாது. இங்கு பெண் முன்னேற்றம் வேணும், பெண்களை சமமாக நடத்தணும்னா ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு பெரியார் மாநில சுயாட்சிக்காக நிறைய போராடினார், பெண்களுக்காக பேசினார். அதை சட்ட வடிவங்களை கொண்டு ஒரு ஹிந்து கோட் பில் கொண்டு எல்லா பெண்களுக்குமான ஒரு இடத்தை ஒரு மனிதன் போராடி கேளுங்க. நான் லாஸ்டா இதோட முடிச்சிடுறேன். ஒரு தலித் ஆண், ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லாம் வருது, ஓகே. முதல் சட்ட அமைச்சர், ஒரு தலித்துக்கு முதல் சட்ட அமைச்சர் பிளேஸ் கிடைக்குதுங்க. ஒரே நாள் பார்லிமெண்ட் நின்று அழுதுட்டு ரிசைன் பண்ணிட்டு போறாரு. எதுக்குன்னா ஹிந்து
சட்ட திருத்த மசோதா பெண்களுக்காக கொண்டு வந்ததை என்னால் நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறோம். எவங்க பண்ணா அந்த ஊரில் பொம்பளைக்காக இந்த மாதிரி? யார் பண்ணா? சீமான் பேசுகிற மாதிரி பேசணும். எங்கள் அப்பா அம்பேத்கர் தான் பண்ணார், வேற யாரும் பண்ணல. எங்கள் அப்பா அம்பேத்கர் தான் பண்ணார். நீ பண்ணுவியா? நீ உன் பெண்களுக்காக எனக்கு இதை கூட்டணி வேணாம், நீ இதை சீட்டு வேணான்னு விட்டு கொடுப்பியா? அவன் என் தலைவன் பண்ணுறான் ரிசைனு, போ அப்படின்னு அழுகிறார் அம்பேத்கர். ஒரு அம்பேத்கர் ஆண் என்பதை தாண்டி அவர் பெண்களின் நிலைமையிலிருந்து யோசித்தார். ஸோ அம்பேத்கர் ஃபோட்டோவை மட்டும் போட்டு, பாட்டை மட்டும் போட்டு, இல்லை வெறும் ஜெய்பி மட்டும் சொன்னால் போதாது. பெண்கள் குறித்தான இந்திய ஜாதி ஒழிப்புக்கும் பெண்ணியத்திற்கும் மிக பரந்துபட்ட பயங்கரமான தொடர்பு இருக்குது. பெண் விடுதலில் தான் ஜாதி ஒழிப்பு இருக்கு. அதனால தான் அம்பேத்கர் அது மாதிரி யோசிச்சார். அம்பேத்கரை மனதில் வாங்காமல் வெறும் போட்டோவாவோ கட் அவுட்டாவோ வச்சுக்கிட்டு நம்ம ஜாதி ஒழிப்பை செய்ய முடியாது. இதையெல்லாம் மனத்துக்குள்ள வாங்கி தான் நம்ம அம்பேத்கர் ஏற்றா மாறணும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி யூ கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் திருப்பி ஒரு ஜெய்பின்னு சொல்லுவேன். நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து தரணும். நைட்டு போய் நான் பேச போகிற குரூப் பயங்கரமான குரூப்பு, சரியா? பயங்கரமான குரூப்னா வேற மாதிரி, நம்ம அளவுக்கு இல்லை. பட் ஜெய்பீம், தேங்க்யூ. திரும்ப திரும்ப சொல்லுவாங்களே நம்ம கிராமத்தில் அரைச்சிமாவே அரைச்சின்னு இருக்குன்ற மாதிரி சொல்லாமல், கட்சி எப்போ துவங்கினாங்க, எப்படியெல்லாம் கட்சி வளர்ந்துருக்குது, எவ்வளோ தூரம் இன்றைக்கு என்ன சூழ்நிலை இருக்குதுன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். ஜனவரி 26 கட்சி உருவாக்கின நாள். ஏன் இந்த தேதியில் தலைவர் அந்த கட்சியை அமைப்பை உருவாக்கினார் அப்படின்னு அதை சொல்லாமல் இங்கே சிறப்பாக அண்ணன் எழுத்தாளர் யாக்கன் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியாக 99 உருவாக்குகின்ற பொழுது இதே சாலையில் இருக்கின்ற பெரியார் திடலிலே தான் 98 புரட்சி பாரதம் என்கின்ற கட்சியை அங்கே உருவாக்கினார்கள். அம்பேத்கர் மன்றத்தில் இருந்து ஆரம்பித்து செங்கற்பட்டு மாவட்ட அம்பேத்கர் மன்றம் என்று உருவாகி மக்கள் நல மன்றம் என்று உருவெடுத்து அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி என்று பெயர் மாற்றத்தோடு 98 தான் அது அரசியல் கட்சியாக புரட்சி பாரதம் என்கின்ற கட்சியாக அங்கே செயல்பட்டது. நம்முடைய நிர்வாகிகளும் சிறப்பு அழைப்பாளர்களும் கொடியை வடிவமைப்பதற்கு அவரவர்கள் ஒவ்வொரு ஆலோசனைகளை கொடுத்தார்கள். அதையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு சுய சிந்தனையோடு இன்றைக்கு இருக்கின்ற கொடியை வடிவமைத்தவர் நம்முடைய புரட்சியாளர் அண்ணன் மூர்த்தியார் அவர்கள். ஆளாளுக்கு ஒரு கொடியை மேடையிலேயே வரைந்து காட்டினார்கள். ஒரு சிலர் உடன் கொண்டு வந்தார்கள். எதிர்கால சமூகத்திற்கு எப்படியெல்லாம் இந்த கொடியின் மூலமாக நாம் சொல்லுகின்ற கருத்து, இங்கே நம்முடைய அண்ணன் யாக்கன் அவர்கள் சொன்னதை போல அவருடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த கொடியில் வைத்திருப்பது, எப்படி தேசிய கொடியிற்கு புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கினார்களோ, அவருடைய எண்ணங்களில் தோன்றிய கருத்துக்களை அந்த கொடியின் மூலமாக அறிமுகப்படுத்தினார்களோ, அதே போல்தான் நம்முடைய தலைவர் மூர்த்தியார் அவர்கள் அவர் வடிவமைத்த இந்த புரட்சி பாரதம் கொடிக்கும் கொடுத்திருக்கிறார்கள். இரண்டும் சமமாகத்தான் இருக்கின்றது. அம்பேத்கர் அவர்கள் என்ன யோசித்து அந்த கொடியை வடிவமைத்தார்களோ அதே போலதான் கலர் மட்டும்தான் மாறி இருக்கின்றது.
அந்த கலர் தேசிய கொடியில் எப்படி தேசிய கொடி 4 கலர், ஆனால் புரட்சி பாரதத்திலும் 3 கலர் கொடிக்கு. தேசிய கொடி 3 கலர் என்று சொல்லுவார்கள், ஆனால் அது 4 கலர் தான். அந்த சிறப்பை நம்முடைய கொடிக்கு இல்லாமல் இருந்த சிறப்பை அந்த மூவண்ண கொடியோடு 4 வண்ண கலராக அந்த சக்கரத்திலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த சக்கரத்தினுடைய கலரை கொடியாகவே வைத்திருப்பது நம்முடைய தலைவர். அப்படி அம்பேத்கருடைய சிந்தனைகளை உள்வாங்கி இந்த இயக்கத்தை உருவாக்கியிருக்கின்ற தலைவர் இதை கட்சியை எப்படியெல்லாம் வழிநடத்த வேண்டும், இதை கட்சிக்கு வருகின்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன ஒரு அதிகாரங்களை கொடுக்க வேண்டும் என்று கட்சியுடைய சட்ட திட்டங்களை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களோடு கலந்து ஆலோசனை செய்து அந்த அளவிற்கு கட்சியுடைய சட்ட திட்டங்களை வடிவமைத்திருக்கின்றார். அப்படி உருவாக்கப்பட்டு தலைவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு சில நிர்வாகிகள் வெளியேறி இருந்தாலும் ஒரு சிலர் கட்சி மீண்டும் வீழ்ந்து விடாது, அது தலைவர் உருவாக்கிய இயக்கம் என்பதை நம்முடைய தொண்டர்கள் மூலமாக திமிரி எழுகின்ற பொழுது ஒரு சிலர் திரும்பி வந்துவிட்டனர். இன்னும் ஒரு சிலர் ஆங்காங்கே இருந்து கொண்டு கட்சியினுடைய வளர்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தலைவர் இருக்கின்ற போது கட்சியினுடைய வளர்ச்சி, தலைவர் இல்லாத பொழுது கட்சியினுடைய வளர்ச்சி என்று பட்டிமன்றம் கூட நம்முடைய நிர்வாகிகள் நடத்தியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மிக துணிச்சலோடு வீரியத்தோடு இங்கே சிறப்பாக களப்பணிகளை ஆற்றிக்கொண்டு இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய கட்சி நம்முடைய தொண்டர்களிடத்தில் நீங்கள் பணமாகவோ அல்லது தங்க காசுகளாகவோ நகைகளாகவோ கொடுங்கள் என்று இதுவரை யாரும் கேட்டது இல்லை. ஏனென்றால் நம்முடைய சகோதரி சொன்னது போல அடுத்த வேளை சோற்றுக்கே எதிர்பார்க்கிறவன். அடுத்த வேளை சோற்றுக்கு நாம் தயார்படுத்தி தர வேண்டும் என்று தான் நாம் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவனிடத்தில் இருக்கின்ற அடுத்த வேளை சோற்றுக்கு இருக்கின்றதை கூட பிடுங்குவதற்கு நாம் இயக்கம் நடத்தவில்லை. நீங்கள் பணத்தை கொடுங்கள், காசை கொடுங்கள் என்று இதுவரை கேட்டது இல்லை. அது என்ன மாநாடாக இருந்தாலும், எந்த கூட்டமாக, எந்த நிகழ்வாக இருந்தாலும். ஆனால் இயக்கத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் மற்றவர்களுக்கு ஒரு பெரிய வயிற்றெரிச்சலாகவும் பொறாமையாகவும் எப்படிதான் இவர்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக எங்கே தவறு நடக்கின்றதோ, இன்னும் சொல்லப்போனால் எங்கே தாழ்த்தப்பட்டவன் பாதிக்கப்படுகின்றானோ அங்கே புரட்சிபுரம் தொண்டர்கள் உடனடியாக அங்கே அணிவகுப்பார்கள். அதுதான் இன்று வரையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழகத்தில் எந்த மூலையில் தாழ்த்தப்பட்டவனுக்கு கொடுமைகள் நடந்தாலும், அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் அங்கே புரட்சிபுரம் தொண்டர்கள் அங்கே அணிவகுக்கின்ற காரணத்தினால்தான் கொஞ்சம் கொஞ்சமாக குற்றங்கள் குறைந்து கொண்டு வருகின்றது. நம்முடைய தொண்டர்கள் அரசாங்கத்தையோ மற்றவர்களையோ எதிர்பார்ப்பது இல்லை.
காவல்துறையில் நீதி கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் அங்கே நீதி கிடைக்காது என்பது தெரியும். அரசாங்கத்தின் மூலமாக நீதி கிடைக்காது என்று தெரியும். ஆகவேதான் நீ எப்பொழுது உன்னை உணர்ந்து கொண்டு போராட துணிகின்றாயோ அப்பொழுதுதான் உனக்கான நீதியை நீ போராடி பெற முடியும் என்கின்ற நம்முடைய தலைவருடைய சொல்லுக்கு ஏற்பதான் நாம் தொடர்ந்து போராட்டத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு பாதுகாப்பை நாம் உருவாக்கி தருகின்றோம். இப்படிப்பட்ட சூழலில்தான் தொடர்ந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடக்கின்ற இந்த கொடுமைகளை இந்த அரசு அதை தட்டி கேட்டிருந்தால் அல்லது அதற்குரிய தண்டனைகளை கொடுத்திருந்தால் இது போன்ற குற்றங்கள் கண்டிப்பாக அது குறைந்திருக்கும் அல்லது முடிந்திருக்கும். ஆனால் இதை அரசு ஏன் செய்யவில்லை, இரும்பு கரம் கொண்டு ஏன் அடக்கவில்லை என்று நாம் யோசிக்கின்ற பொழுது, அப்படி செய்தால் அவர்களுக்கு வாக்கு வங்கியிலே குளறுபடி ஏற்படும் அல்லது குறைந்துவிடும் என்கின்ற ஒரு பயத்தினால் எதையும் அவர்கள் தட்டி கேட்க மறுக்கிறார்கள் அல்லது சட்டத்தின் மூலமாக அவர்களை தண்டிக்க மறுக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் யார் பாதிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு நாங்கள் நீதியை கொடுக்க மாட்டோம். இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எங்களிடத்தில் நீதி கிடைக்காது என்று நேரடியாக சொல்லிவிட்டால் நம்முடைய வழியை பார்த்து கொண்டு எங்கே யாரிடத்தில் நீதி கிடைக்குமோ அங்கே நாம் இப்படி அது மாநில அரசாக இருந்தாலும் மத்திய அரசாக இருந்தாலும் குமரையிலிருந்து இமயம் வரை படர்ந்து விரிந்திருக்கின்ற இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் கூட கல்வியிலே முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்திலே வளர்ச்சி இல்லை. அவர்கள் உணர்ந்து கொள்வதற்கான அந்த விழிப்புணர்வும் இல்லை. ஆகவேதான் இங்கே பேசுகின்ற போது குறிப்பிட்டார்கள், இன்னும் கூட விழிப்புணர்வு நாம் கொடுக்க வேண்டும். நாம் இருக்கிறோம், நமக்கான ஒரு பதவி இருக்கின்றது. இந்த பதவியின் மூலமாக நாம் இந்த சமூகத்திற்கு என்ன செய்கின்றோம், என்ன செய்ய போகிறோம், அதற்குண்டான தகுதிகளை நாம் வளர்த்து கொண்டோமா என்கின்ற ஒரு சிந்தனையோடு ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் இருந்தால் இந்த விழிப்புணர்வு இன்னும் சீக்கிரமாக இந்த சமூகத்தில் போய் சேரும், விழிப்புணர்வு கண்டிப்பாக கிடைக்கும் என்று நம்முடைய சகோதரி அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆக எந்த அளவிற்கு நாம் விழிப்புணர்வோடு இருக்கின்றோமோ அந்த அளவிற்கு இந்த சமூகத்திற்கு ஒரு பாதுகாப்பை கண்டிப்பாக நம்மால் கொடுக்க முடியும். ஆகவே இங்கே பேசிய எழுத்தாளர்கள் சொன்னதை போல இன்னும் கூட நாம் சகோதரர்களுக்கு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், பயிற்சிகளை கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். ஆக உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக புரட்சி பாரதம் மட்டும்தான் கண்டிப்பாக செயலாற்ற முடியும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும்
அடங்காமல், எதற்கும் ஆசைப்படாமல், எப்படி தலைவர் மூர்த்தியார் அவர்கள் ஒரு உண்மையாக இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டார்களோ அதே போல்தான் இன்றைக்கும் அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் இதுதான் நடக்கும் என்பதை நானும் இங்கே நாம் சொல்லுகின்ற கருத்துக்களோடு இது போன்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய கருத்தை இன்னும் நமக்கு இங்கே நம்முடைய தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றுதான் அவர்களை அழைத்து அவருடைய கருத்துக்களை இங்கே நாம் பதிய வைக்கின்றோம். நம்முடைய சகோதரி சொன்னது போல வேறு எதற்கும் அவர்களை நாம் அழைத்தது இல்லை, அதற்கான அவசியமும் இல்லை. அவருடைய கருத்துக்களை நாம் சொல்வது மட்டுமல்ல, அவருடைய கருத்துக்களும் நமக்கு சேர வேண்டும், இந்த சமூகத்திற்கு சேர வேண்டும், மக்களுக்கு சேர வேண்டும் என்றுதான் நாம் அவர்களை அழைக்கின்றோம். அதில் இவர்கள் அவர்கள் எப்படி என்று சகோதரி அவர்களே சொல்லிவிட்டார்கள். கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறு என்று. ஆரம்பத்திலிருந்து நாம் சொல்லுகின்றோம், இது மற்ற தலைவர்களையும் இது போன்ற சமூக வேளாளர்களையும் தலித் அரசியல் ஆலோசகர்களையும் இது போன்ற சிந்தனையாளர்களும் அழைத்து நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் இது நம்முடைய உரிமை. இது முடிச்சது பேர் இன்னைக்கு சாயங்காலமே போய் வேற ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேசுறோம்னா அது அரசியல். கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்பது நம்முடைய தொடர்களுக்கு நல்லா தெள்ள தெளிவாக தெரியும், இங்க இருக்கின்ற தலைவர்களுக்கும் தெரியும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்க இருக்கின்ற கட்சியில பிஜேபி இருக்குது, இது எப்படி கொள்கையிலிருந்து மாறி இருக்குது? அப்போ நம்ம சொல்லியிருக்கிறோம், நம்ம கூட்டணி அதிமுக தலைமையில் நம்ம கூட்டணி இருக்கிறோம். அந்த இப்போ உதாரணம் சொல்லணும்னா திமுகவில் 10 கட்சி கூட்டணி இருக்கிறாங்க. அது போல் ஒரு 10 கட்சி அந்த அதிமுகவில் கூட்டணி இருக்கிறாங்க. அதில் ஒரு ஆள் நம்ம, அவ்வளோதான். இன்னைக்கு அது கூட இல்லை. ஆனால் முதலில் அந்த கூட்டணியில் இருந்தவங்க எல்லாம் யோசிச்சாங்க, நம்ம எப்படி அதிமுக கூட போக முடியும் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு சொன்னது புரட்சி பாரதம். ஏன்னா நம்மளுக்கு கொள்கை முக்கியம். என்ன சொல்ல போனா, பிஜேபி வெளியேறதை பற்றி கேட்டாங்க. அப்போ சொன்னோம், அவங்க வேற நம்ம வேற. நேரடியாக சொல்றோம், இங்கே இந்தியா கூட்டணின்னு வச்சுக்கினேன், வட மாநில தலைவர்கள் வேறு, தென் மாநில தலைவர்கள் வேறு. அதில் குறிப்பாக தமிழகத்தில் பல தலைவர்கள் அந்த இந்திய கூட்டணியில் இருக்கிறாங்க. நேரடியாக தமிழ் இனம், தமிழ் மக்கள் தமிழுக்காக போராடுறன்னு சொல்கிறாங்க. ஆனால் டெல்லிக்கு போனாக்க இதை அப்படியே மாற்றிடுறாங்க. அது எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இங்கே தமிழுக்காக போராடுறவன் இந்தியே வரக்கூடாது, இந்திக்காக இங்கே போராடுறவன் அவன் வீட்டு குழந்தைங்கள்லாம் ஹிந்தி படிக்க வச்சுட்டான். டெல்லிக்கு போனவங்களாம் அவங்க வீட்டு குழந்தைங்க ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க, தமிழில் யாரும் பேசலை. அது நாடாளுமன்றத்தில் பேசினா தெரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அது ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க. நாடாளுமன்றத்தை விட்டு வெளியே வந்தோடனே ஹிந்தியில் பேசுகிறாங்க. மற்ற அமைச்சர்களோட அதிகாரிகளோட பேசுகிறப்போ ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. நம்ம ஏன் ஹிந்தி படிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கங்களேன், தமிழுக்கு விரோதி, தமிழுக்கு எதிரி, இப்படி ஒரு முத்திரை குத்துறாங்க. அப்ப தமிழுக்கு இவன் மட்டும்தான் தமிழுக்கு சொந்தக்காரன் சொன்னாக்கா, மறைமுகமா இவன் ராமனை ஆதரிக்கிறான். ராவணனை ஆதரிக்க வேண்டியதானே? ராவணன் தான் உண்மையான தமிழன். உண்மையான தமிழன் ராவணன். அதுவும் அவனுடைய கேரக்டரில்
சுத்தமான தமிழன். செய்தியை தூக்கிட்டு போனால் அங்கே போய் இலங்கையில் போய் அங்கே அடைச்சி வச்சிருந்தா இதெல்லாம். ஆனால் உண்மையாக ஒரு சிறந்த வீரன், சுத்தமானவன், தமிழன் ராவணன் தான். ராமன் உண்மையாகவே ஒரு சிறந்த மனிதன் சொன்னாக்கா அது கண்டிப்பாக அது கேள்விக்குறி தான். சிறந்த மனிதனா நம்ம ஏற்றுக்க முடியும். ராமன் வடநாட்டுக்காரர் தான், தமிழன் இல்லை. ஆனால் ராமனை பற்றி அதிகமாக பேசுகிறான், தமிழ் இனத்தை பற்றி மேலுக்கு பேசுகிறான். உண்மையாக தமிழை பற்றி பேசுறதில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்ற இந்திய கூட்டணியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் தமிழ் தமிழ் என்று சொல்லி தமிழை இவர்களாலேயே எப்படி இலங்கையில் தமிழர்கள் வீழ்ந்தார்கள் என்று சொன்னால் இவர்கள் அழியத்தான். இப்படி கொள்கைக்கும் கூட்டணிக்கும் வித்தியாசம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஒன்று சேர்ந்து குழப்பிக்கொண்டு சமூகத்திற்கு எதிராக செயலாற்றி கொண்டிருக்கின்ற, சமூகத்திற்கு எதிராகவே இருக்கின்ற இவர்கள் வேறு. அது கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்று செயலாற்றி கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் வேறு என்பதை இங்கே நாம் தெளிவாக இது போன்ற கொள்கைவாதிகளோடு செயலாற்றி கொண்டிருக்கின்ற புரட்சி பாரதம் உண்மையாகவே தலித் மக்களுடைய முன்னேற்றத்திற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது உதாரணங்கள் பல உண்டு. தலைவருடைய காலத்திலும் சரி, இப்பொழுது இருக்கின்ற காலத்திலும் சரி, அதற்கு உடனிருந்து பார்த்தவர்கள் அண்ணன் பாரதிதாசன், காமராஜர் போன்ற பல பேர் இங்கே இருக்கிறார்கள். நாம் என்னவெல்லாம் இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்காக சட்டமன்றத்திலே கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றோம். சட்டமன்றம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே நாம் எப்படி நிழல் பட்ஜெட், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு நிழல் பட்ஜெட்டை நாம் உருவாக்கி இதன்படி தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை உருவாக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாம் அதை ஒரு ஆலோசனையாக அறைகூவலாக கொடுத்திருக்கின்றோம். மாடல் பட்ஜெட்டினுடைய புத்தகத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். அதன் பேரில்தான் இன்றைக்கு தொழில் முனைவோர் திட்டம் என்கின்ற ஒரு திட்டம் இன்றைக்கு புரட்சி பறந்து எடுத்து வைத்த காரணத்தினால்தான் அந்த திட்டத்தையே இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பை சட்டமன்றத்திலே இந்த மக்களுக்கான ஒரு வாய்ப்பாக பல நிகழ்வுகளை இங்கே நாம் உருவாக்கி இருக்கின்றோம். அது அரசு ஆணையோடு நம்முடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இன்னும் கூட இப்பொழுது வர இருக்கின்ற கூட்டத்தொடரில் கூட இன்னும் ஒரு சில அரசு ஆணைகள் வருவதற்கான பல கோரிக்கைகளை நாம் முன்வைத்திருக்கின்றோம். கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் நாமும் கண்டிப்பாக விடமாட்டோம். கண்டிப்பாக அதை கொண்டு வந்து தீருவோம் என்பது மட்டுமல்ல, இன்றைக்கு என்னதான் வங்கிகளிலே நாம் கடன் வாங்கினாலும் அல்லது தாட்கோ மூலமாக டிட்கோ மூலமாக கடன் வாங்கினாலும் வங்கிகளிலே நமக்கு எந்த வங்கியும் கடன் கொடுப்பதில்லை. தாட்கோ மூலமாக நமக்கு ஆர்டர் கொடுத்தாலும் வங்கிகள் தருவதில்லை, மறுக்கிறார்கள். ஆகவேதான் அட்லீஸ்ட் ஒரு தாலுக்காவுக்கு ஒரு வங்கி, தாட்கோ என்கின்ற ஒரு வங்கி, தாட்கோ மூலமாக வங்கி உருவாக்கி அதன் மூலமாக நம்முடைய மக்களுக்கு கடன் கொடுக்க வேண்டும் என்று நாம் அழுத்தம் திருத்தமாக சட்டமன்றத்திலே நாம் சொல்லி இருக்கின்றோம். அதே போல ஒவ்வொன்றும் அந்த கேள்வியை இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கூட இன்றைக்கு அதை வரவேற்றிருக்கின்றது, ஆதரித்திருக்கின்றது. தொழில் முனைவோர் திட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி கூட அதை பிற்படுத்த மக்களுக்கும் அதை அந்த திட்டத்தை உருவாக்கி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த திட்டத்தினுடைய சிறப்பை அவர்கள் கவனிக்கிறார்கள், அவர்கள் பாராட்டுகிறார்கள். இப்படி இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக இதற்கு முன்பு இருந்த தலைவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ, ஆனால்
இன்றைக்கு புரட்சி பாரதம் இருக்கின்ற இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டு இருக்கின்றது. இதன் மூலமாக பல அரசு ஆணைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் உண்மையாக இது தலைவர் என்னவெல்லாம் இந்த மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை இப்பொழுது நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் என்பதிலே நாம் பெருமையோடு சொல்லி இருக்கின்றோம். இன்னும் இருக்கின்ற 2 ஆண்டு காலத்திலே கண்டிப்பாக இன்னும் பல திட்டங்களை கொண்டு வந்து இந்த மக்களுடைய வளர்ச்சிக்காக புரட்சி பாரதம் கண்டிப்பாக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த அளவிலே இந்த மாணவர் அமைப்பு நடத்துகின்ற புரட்சி பாரதம் துவங்கிய 46ஆம் ஆண்டு விழாவிலே இந்த கருத்தரங்கம் ஒரு நல்ல செய்திகளை இவர்கள் மூலமாக நம்முடைய தொண்டர்களுக்கு வழங்கியிருக்கின்ற இவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்து கொண்டு நம்முடைய சகோதரி சொன்னது போல அடுத்த கூட்டங்களில் கண்டிப்பாக பெண்களுடைய பங்கு அதிகமாக இருக்கும் என்பதையும் கூட்டம் இதைவிட பெரிய அளவில் இருக்கும் என்பதையும் நாம் தெரிவித்து கொண்டு இன்னும் ஒரு சில தலைவர்களையும் அழைத்து கொண்டு நம்முடைய கருத்துக்களை மக்களுக்கு மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நாம் சொல்லுவதிலே நாம் முன்னேற்றமாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய் பீம்.